இன்னைக்கு நம்ம வந்து சோயா பீன்ஸ், ட்ரெடிஷ்னல் சோயா பீன்ஸ் இருக்குல்ல, அந்த சோயா பீன்ஸ் வந்து யூனிக் வெஜ் மசாலாவில் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அம்மா காமிக்க போகிறாங்க. என்ன செய்யலான்றத பார்ப்போம். தண்ணி கொதிக்க வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த சோயா பீன்ஸை ஊற போட்டு கொதிக்க வச்சு இறக்கிற போகிறாங்க. அம்மாவும் என்னைய மாதிரியே எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்க போகிறாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. 1/4 கிலோ பட்டர் பீன்ஸுக்கு எண்ணெய் இவ்வளோ, வெங்காயம் எவ்வளோ மம்மி? வந்து தட்டின வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறாங்க. அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 100 வெங்காயம் அளவுக்கு வெங்காயம் போடுறாங்க வதங்குறதுக்கு. கொதிச்சிருச்சு. நம்ம உள்ளே போட்டிருந்ததை இதை வந்து அம்மா அடுத்து வந்து வடிகட்டி வச்சு இருக்க போகிறாங்க. இதை இருத்தாச்சு. வதங்கிட்டு இருக்கு. மசால் வந்து போட போகிறாங்க. பயிரையும் போட போகிறாங்க. ரொம்ப வெங்காயம் வதங்க தேவையில்லை, சும்மா ஓரளவுக்கு வதங்கினா போதும். பயிரை போட்டுட்டு இந்த யூனிக் வெஜ் மசாலாவை தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதுக்கு இவ்வளோ போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் போடவாம்மா? இன்னும் கொஞ்சம் போடலாம். இதிலே எல்லாமே இருக்கிறதுனால எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. பக்கத்தில் சும்மா கருவேப்பிலை மட்டும் தாளிக்காமல் வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு இறக்குவாங்க. இப்போ இந்த அளவுக்கு மசால் போட்டோம். இனி உப்பு போட போகிறாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த சோயா பீன்ஸ் சூப்பராக வதக்கல் மாதிரி சூப்பராக வரும். இப்போ இவ்வளோண்டு தண்ணி ஊற்றினா போதும். இதில் இப்போ விசில் விட்டு இறக்க போகிறாங்க அம்மா. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. விசில் மம்மி வைக்கணும். இப்போ 3 விசில் வைக்கணும். இப்போ விசில் வந்து உங்கள் தேவைக்கு வச்சுக்கோங்க. சில நேரம் பயிர் கொஞ்சம் எலசாக இருந்தால் 3 விசிலில் வெந்துடும். சில நேரம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் ஒரு 4-5 விசில் கூட வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு 4 விசில் இதுக்கு வைப்போம். 4 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே எடுத்து விட்டு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கும். தேங்காய் இதுக்கு சேர்த்தா நல்லா இருக்குமா இந்த மசால் போட்டதுக்கப்புறம் அப்படின்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் அம்மா வந்து இப்போ வந்து பொரிகடலை பொடி கொஞ்சமும் தேங்காய் கொஞ்சமும் கடைசி சேர்க்க போகிறாங்க. பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே அந்த மசால் நல்லா இதாக இருக்குது. இப்போ வந்து இப்போ ரெகுலராக போடுற அதையும் சேர்த்து போடலாமா, போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த இவ்வளோண்டு பொரிகடலை பொடி அம்மா போட்டிருக்காங்க. போட்டால் நல்லா தான் இருக்கும். அதோட கொஞ்சம் தேங்காய் போட்டால் டேஸ்ட் மாறுமானா மாறாது, நல்லா தான் வரும். அந்த தேங்காய் நல்லா மசாலியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கக்கா. எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கா? டேஸ்ட்டாக சோயா பீன்ஸ் நம்ம பொரிக்கறி ரெடி. நம்ம ஒன்றுமே செய்யலை, வெறும் வெங்காயம், கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா அம்மா போட்டிருக்காங்க. அது போக நம்ம வெறும் சைவ விருந்து மசாலாவும் உப்பு, கடைசியாக வந்து தேங்காவும் பொரிகடலை மாவு, சோயா பீன்ஸு, அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.